AI, சார் சார் வெளியே போயிருக்கா சார். use the language in a right way. You are talking in a global forum. ரொம்ப ஜுவல்ஸ் மேலாம் ஆசைப்படுவாங்க. மேக்கப் பண்ணுவாங்க, பூலாம் வைப்பாங்க. அவங்க வந்து இப்போ லவ் பண்ணுற பையன் வந்து கிறிஸ்டினு. அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. மாத்திக்கிட்டா தான் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றதுக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம் ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல, அதான் தெரில சார் எனக்கு. அந்த நினைப்பிலே இருப்பீங்களா? அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருப்பீங்களா? அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரில சார். கண்டென்ட் கிரியேட்டர் என்கிட்ட என்னோட லாகின்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை லாக் அவுட் பண்ணான். சரி நான் அதை விட்டுட்டேன். சரி பிரைவசிக்காக லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த ஐடியா அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். ஐடியா அந்த பொண்ணு தான் handle பண்றாங்க. அந்த பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. சார் அந்த பொண்ணு பார்க்க பவுடர் மாதிரி இருப்பா. என் கலர் கொஞ்சம் அவ முன்னாடி இடிக்கும். சண்டே கொஞ்சம் வெயில் தூக்கல இருக்கறனால கிரிக்கெட் விளையாட போய் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். அந்த பொண்ணு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஆரம்பிக்கலாங்களா? லைஃப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ் இருக்கு. இளமை காலத்துல காதலுக்கு முன், காதலுக்கு பின் அப்படின்னு. ஒரு பையனோ பொண்ணோ காதலிப்பதற்கு முன்னதாக இருப்பதிலிருந்து காதலிக்க ஆரம்பித்த பிறகு அவரிடம் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். என் நண்பன், என் தோழன், என் தோழி காதலிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு மாதிரி இருந்தாப்ல, காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு எக்கச்சக்கமா மாறிட்டாங்க அப்படின்னு. என்ன மாறி விட்டார் உங்களுடைய தோழி? காதலுக்காக என்னவெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்காங்க? என்னத்தையெல்லாம் மாத்திக்கிட்டாங்க அவங்க? வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அவங்க வந்து ரொம்ப ஜுவல்ஸ் மேலாம் ஆசைப்படுவாங்க. மேக்கப் பண்ணுவாங்க, பூலாம் வைப்பாங்க. அவங்க வந்து இப்போ லவ் பண்ணுற பையன் வந்து கிறிஸ்டினு. அந்த பரிதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரிதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அதுலேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், அவன் இருந்தால் போதும் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு சில்லியாக இருக்குது. ஏமா என்னாச்சு? வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ப்ரோ ஐ டோன்ட் கேர். அவ சொல்றா அது மாத்திக்கிறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு அது வந்து ஒரு மாற்றமாவே தெரியல. ஏன்னா அது லவ்க்காக பண்றேன். இதெல்லாமா மாற்றிக்கணும்? மாத்திக்கிட்டா தான் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க. நானே ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டேன். அவங்க மேல உள்ள லவ்னால நான் வந்து மாறிட்டேன். அப்ப அவங்க சொன்னதுக்காகத்தானே மாறி இருக்காங்க, காதலுக்காக மாறி இருக்கேங்கிறீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ சக்சஸ் ஆகணும்ல. ஓ, காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக. கடைசியில என்னடா நீங்க இருந்தா மாறுவீங்களா? அப்படி மாற மாட்டேன் சார். அது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்கள என் பக்கம் மாற்றிடுவேன் நான். ஆமா, இது நம்ம லாஜிக். என்னடி இது? வேற உங்க ஃப்ரெண்டு என்ன காதலுக்காக என்னவெல்லாம் மாறி விட்டார்கள்? அவனுக்கு தூங்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு தான். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றதுக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம் ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல, அதான் தெரில சார் எனக்கு. அது தெரியல. அந்த நினைப்பிலே இருப்பீங்களா? அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார். அதுக்குன்னு ஒரே அதே நினப்பில் இருக்க மாட்டேன் சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அப்பப்போ டக்குன்னு வந்துட்டு போவோம் சார். அது அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரில சார். அவங்களுக்கு இருப்போம் நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள. என்னடா சொல்ற? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னவெல்லாம் மாறிட்டார் உங்க ஃப்ரெண்டு காதலுக்கு பிறகு? சார் 3 விஷயம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சண்டேனா கிரிக்கெட் விளையாடுறது எங்களுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே பழக்கமான ஒரு விஷயம். வா பையன் திடீர்னு என்ன பண்ணான்னு தெரியல, லவ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வாரம் வந்து அதுக்கப்புறம் வரது நிறுத்திட்டான். அது ஏங்க ரீசன் வந்துட்டு பேசுமா வந்துட்டு கேளுங்க, அவன் சொல்லுவான். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. 2வது வந்து நாங்கள் ஷூட் கிளம்புறப்போ சம்டைம்ஸ் சில சுச்சுவேஷனில் பைக்கில் சில கேர்ள்ஸ் ஏற்றிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஷூட் போகிறப்போ அது அமையிறது. முன்னாடி பிஃபோர் லவ் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் கேஷுவலாக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் லவ் சடன் சேஞ்ச், இல்லடா என் பைக்கில் பொண்ணுங்களை ஏற்றிக்க மாட்டேன். இப்போ வண்டியில் கேர்ள்ஸ் ஏற்றுறது. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். I am too busy
ஃபர்ஸ்ட் 2 ரீசன் கிரிக்கெட் விளையாட ஏன் வருவதில்லை? சார் அந்த பொண்ணு பார்க்க பவுடர் மாதிரி இருப்பா. என் கலர் கொஞ்சம் அவன் முன்னாடி இடிக்கும். சண்டே கொஞ்சம் வெயில் தூக்கலா இருக்கறனால கிரிக்கெட் விளையாட போறது ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். அந்த பொண்ணு அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். கலரோட மேட்ச் கலரோட பண்றீங்க. மேட்ச் பண்றேன் சார். இல்ல இப்போ நீங்க வந்து ஒன் சைடு இல்ல இது சார் டபுள் சைடு சார். ஏன் இந்த வேற சக தோழிகள் எல்லாம் வண்டியில ஏத்துறது இல்ல? சார் உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணியிருந்தேன் சார் ட்ரூவா. அப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ பண்றது இது அதோட ட்ரூ சார். கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஒன்று ஃபாலோ பண்ணு, அது மட்டும் இல்லாமல் பசங்களோட வெளியே போகிறது கொஞ்சம் இது பண்ணு கிரிக்கெட்டோட அப்படின்னாங்க. இவனுக்கு தானே சரின்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் இங்கேயே இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு என் கூட வரதுனா வா, இல்ல அப்படியே கிளம்பு. இல்ல அது வந்து சும்மா இது அப்படி இல்ல, நீ கலர் இல்ல, இதெல்லாம் ஒரு ரீசனா? அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருமோங்கிற பயம் தான் அதிகமா ஓகே. இருக்கு. ஆமாங்க சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்க கேட்டாங்க, சரி மறுப்பு தெரிவிக்க வேணாம், இதையாச்சும் சரியா இப்படி செய்யணும். வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நீங்க மறுப்பு தெரிவிக்காம இருக்க முடியும்? உங்கள் குரலையோ உங்கள் விருப்பங்களையோ வெளியிலே சொல்லாமலே இதை காப்பாத்திரோன்னு ஒரு காதல பயத்துல காப்பாற்ற முடியுமா, அன்புல காப்பாத்திக்க முடியுமா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. என்னடா இவருக்கு புரோட்டா பிடிச்சிருக்குங்கிறதுக்காண்டி இந்த பொண்ணும் புரோட்டா சாப்பிட்றது ஒரு வகை. நீ புரோட்டா திங்கலன்னா நீ என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றது ஒரு வகை. சார் அவங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை மாற்றிக்கும் போது எனக்காக அவங்க ஒரு விஷயத்தை, அவங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்க மாத்திக்கல, அதுக்கான காரணம் என்னங்கிறதா? ஏன் மாத்திக்கிறீங்க தான் காரணம் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அவங்க சந்தோஷப்படுவாங்க அல்லது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்கிறதுக்காக நீங்க மாறிக்கல, பயத்தினால அவங்க போயிடுவாங்களோங்கிற அந்த பயமும் கவலையில மாறிக்கிறீங்க. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன்னை செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. சார் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. சொல்றேன் இங்கேயே இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு என் கூட வரதுனா வா, இல்ல அப்படியே கிளம்பு. இல்ல ஆனா நம்ம ரெண்டு பேர் தானே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளா எங்க கூட பேசாம இருக்கு. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. இப்போ சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க, சரி. ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது? சார் நான் வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவங்களுக்கு, அவ்வளோதான் சார். ஓ நீ அப்படி வரியா? என்ன செய்யுமா சார், அவன் ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றான் சார். தம்பி அதான் தான் லவ். நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எனக்கு அந்த பொண்ணோட இருக்கிறது பிடிச்சிருக்கு. அவன் ட்ரெஸ் எடுக்கல, அவன் கூட இருக்கான் சார். அவன் நடிக்கிறான் சார். அவன் வந்து வீட்டுக்கு வந்து சொல்றப்ப எனக்கு கடுப்பா தான்டா இருக்கு, நான் என்ன பண்றது? அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சார். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி அவன் தான் போய் சொல்றான். இப்போ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியணும்ல சார். இங்கே ஒருத்தன் வரானா அங்கேயும் வர தெரியணும் சார். இங்கே மட்டும் எங்களை போட்டு அவசரப்படுத்திட்டு அங்கே இது பண்றப்ப அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்குறான், எங்களை மறந்துடுறான் சார். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோத்தலாம் அடக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து அவ கூட இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும் சார். இவன் நான் கூட்டிட்டு நான் வெளியே போவேன் அப்படின்லாம் இல்லை, ஆனா அவ கூடயும் நான் இவனை கூட்டிட்டு போயிருக்கேன் சார். இதெல்லாம் அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து நான் ஒண்ணுக்கு போற மாதிரி பேசிட்டு இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிறாம செருப்பு பிஞ்சிரும். இவனுக்கு தெரியும் சார் நான் அவ கூட எப்படி இருப்பேன், இவன் கூட எப்படி இருக்கேன் சார். நான் ஆக்சுவலாக வந்துட்டு உனக்கு கேட்கணும்னு நினச்சிருக்கேன் சார். சார் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொசசிவ் ஆகி ஃப்ரெண்ட்ஸை விட்டு போன்னு சொல்கிற பொண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா அப்பாவை எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னா விடுவாளா சார்? சோலி முடிச்சு. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இப்ப உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா? இவனோட பழகினாலும் நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. அவங்க இருக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். வெளியே போயிருக்கா சார். யூஸ் த லாங்குவேஜ் இன் அ ரைட் வே. யூ ஆர் டாக்கிங் இன் அ குளோபல் ஃபோரம். எவராக இருந்தாலும் மரியாதை, அது நான் எதுக்கு மரியாதை தரணும்? எனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நான் எதுக்கு மரியாதை தரணுங்கிற ஒரு கேரக்டர் தான் நான். கரெக்டு தான், பட் என்னமோ தெரியல சார். அவங்க விட்டு ரொம்ப பேக் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். அவங்க கூட இருக்க டைம் இவன் வந்து கம்மி பண்ணும்போது அவங்களுக்கு தோணதானே சார். I don't have time to hate people who hate me. என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே என்னுடைய நேரம் போதவில்லை என்று நான் என்ன சொல்ல வரேன், நீங்க காதலோட அந்த காதலோட போட்டி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தனி, தார்மீக டிஸ்டன்ஸோடு தான் நீங்க இருக்கணும். அதுதான் சரியா இருக்க முடியும்.